தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, உறவின் வழியில் இறைவன் ஆட்சி மலர செய்யவே, மகிழ்வின் பழியில் அருளை வேண்டுவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். மதங்கள் புதைந்தோம், மனிதத்தை மறந்தோம், வேற்றுமை வளர்த்தோம், இறைமையை தொலைத்தோம். மதங்களில் புதைந்தோம், மனிதத்தை மறந்தோம், வேற்றுமை வளர்த்தோம், இறைமையை தொலைத்தோம். உள்ளங்கள் தெளிந்து உனதில்லம் வருகின்றோம், உள்ளங்கள் தெளிந்து உனதில்லம் வருகின்றோம். உமதன்பு பழியிலே எமை ஏற்றிடுவாயே, புது வாழ்வு மலரவே எமை மாற்றிடுவாயே. இறைவாழ்வு தரும் பழியினில் இணைவோம். அன்பின் தேவன் அழைக்கின்றார் ஒன்று கூடுவோம். ஆனந்தமாய் இயேசு பாதம் நாடி செல்லுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இயேசு பிறப்பின் ஜூபிலி ஆண்டு கொண்டாட்டத்தில் இருக்கும் நாம் மறை மாவட்டத்தின் புதிய திருத்தலமாக அறிவிக்கப்பட்டு இருக்கும் திருத்தலத்தில் திருப்பலியில் கலந்து கொள்ள வந்துள்ள கோடி அற்புதர் புதுமை புனித அந்தோணியாரின் உங்கள் அனைவரையும் முதியோர் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். புனித அந்தோணியாரின் எளிய வாழ்க்கையையும் நற்செய்தி போதனைகளும் நம் வாழ்வுக்கு மிக பெரிய பாடங்களை கற்றுத்தருகின்றன. இறைவனின் மீது முழுமையான நம்பிக்கை, எளிய வாழ்வின் ஆர்வம், நற்கருணை இயேசுவின் மேல் அன்பு, ஏழைகளின் மீது அக்கறை ஆகிய நற்குணங்களை கொண்டு வாழ்ந்தவர் புனித அந்தோணியார். அவரது வாழ்வை நாமும் வாழ முயற்சிக்கும் போது இறைவனின் ஆசிரை ஒவ்வொரு நாளும் நாம் பெற முடியும். கடவுளின் அருள் துணையால் மக்களுக்கு பல்வேறு அற்புதங்களை புதுமைகளை செய்தவர். நெருக்கடி மிகுந்த இந்த நாட்களில் நம்மையும் இறைவனின் துணையால் நோய் நொடிகளில் இன்று காத்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பலியில் பங்கேற்போம். இறையாசி பெறுவோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் சிறப்பாக பரிபூர்ண பலன் ஆசிரை பெற இருக்கின்றோம். இன்று இரவு பாலனேசு பிறக்க இருக்கிறார். 2026 ஆண்டில் அடியெடுத்து வைக்க இருக்கிறார். எனவே சிறப்பாக இன்றைய நாளில் இந்த நாட்களில் பிறக்கின்ற குழந்தைகளுக்காக மன்றாடுவோம், நம்முடைய குழந்தைகளுக்காக மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டி திருப்பலியில் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நாம் பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும்பாவமே. ஆகையால் மரியாதையும் வாழ்வதற்குரிய அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும்
நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மும்முறை வேறான திருமகனின் வழியாக மனித இனத்தின் மீட்பின் பரிகாரத்தையும் நிலை வாழ்வின் கொடையும் அளித்தீரே. கிறிஸ்துவில் மறுபிறப்படைந்த அனைவருக்கும் நீர் கட்டளையிடுவதை நிறைவேற்றும் ஆவலையும்
மன வலிமையும் தருவீராக. அதனால் உமது இறையாட்சிக்கு அழைக்க பெற்றுள்ள அவர்கள் உறுதியுடனும் எதிர்நோக்கும் மகிழ்வுடனும் வீரரின் ஆர்வத்துடனும் திகழ்வார்களாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் ஓம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் 2 சாமுவேல் நூலில் இருந்த வாசகம், அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1-5 மற்றும் 8, 12, 16 முடிய. தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லைகளினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்போது இறைவாக்கினர் நாத்தான் தாவீதை அழைத்து, பாரும், நான் கேதுரு மரங்களான அரண்மனையில் வாழ்கிறேன். கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்க என்று கூறினார். அதற்கு நாத்தான், நீர் விரும்பிய அனைத்தையும் செய்துவிடு, ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப் போகிறாயா? என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண் முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழறச் செய்வேன். எனது மக்களாய இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களாக ஏற்படுத்திய நாட்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாட்கள் நிறைவேற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும் போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. உமக்கு நன்றி உரைப்பது நன்று, உம்மை நினைந்து மகிழ்வது நன்று. உமக்கு நன்றி உரைப்பது நன்று, உம்மை நினைந்து மகிழ்வது நன்று. ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. காலையிலே உன் பேரன்பையும் இரவினிலே வாக்கு பிறழாமையும் வீணையோடும் இசை கருவியோடும்
எடுத்துரைப்பது நன்று. காலையிலே உன் பேரன்பையும் இரவினிலே வாக்கு பிறழாமையும் வீணையோடும் இசை கருவியோடும் எடுத்துரைப்பது நன்று. வியத்தகும் செயலால் என்னை மகிழ்விக்கின்றீர். வியத்தகும் செயலால் என்னை மகிழ்விக்கின்றீர். வலிமை மிகும் செயல்களை மகிழ்ந்து பாடிடுவேன். வலிமை மிகும் செயல்களை மகிழ்ந்து பாடிடுவேன். ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. தீமை செய்வோர் அனைவரையும் உம் கரத்தால் சிதறடித்தீர். பொது என்னை என் மீது நிதம் பொழிந்து வலிமை தந்தீர். தீமை செய்வோர் அனைவரையும் உம் கரத்தால் சிதறடித்தீர். பொது என்னை நிதம் பொழிந்து வலிமை தந்தீர். ஆண்டவர் இல்லத்திலே நடப்படும் மரங்களைப் போல், ஆண்டவர் இல்லத்திலே நடப்படும் மரங்களைப் போல் செழித்திடுவேன், கனி தருவேன், பசுமையாய் என்றும் இருப்பேன். செழித்திடுவேன், கனி தருவேன், பசுமையாய் என்றும் இருப்பேன். ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. ஆண்டவரை பாடுவது நன்று, உன்னதரை புகழ்வது நன்று. முடிவில்லா ஒளியின் சூடரே, நீதியின் கதிரவனே, இருளிலும் மரண நிலையிலும் அவதிப்படுவோரை சுடர் வீச ஒழிக்க வந்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அழகு 1 இறை சொற்றொடர்கள் 67 தொடங்கி 79 முடிய. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவானின் தந்தை செக்கரியா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு உரைத்த இறைவாக்கு.
இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் முடிந்தபடியே அவரது ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்வார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தாய். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவரது மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் விடிலும் இருப்பவருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியில் நம்மை தேடி வருகிறது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இனியவர்களே, நல்லா இருக்கீங்களா? பிரசங்கம் வைக்கணுமா? வைங்க. சிறப்பாக யூபிலி ஆண்டின் நிறைவில் இருக்கின்றோம். கிறிஸ்து இன்னும் எவ்வளோ நேரத்தில் பிறக்க போகிறாரு? இன்னும் ஒரு 11 மணி நேரம், சரிங்களா? அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு பிறந்துருவார். பாலன் இயேசு குடியில் இருப்பார். விளக்குகள்லாம் எரியும், வெடியெல்லாம் போடுவாங்க இல்லையா? எல்லாருக்கும் கேக்கு கொடுப்பாங்க, உன்னதங்களிலே கீதம் பாடுவாங்க, மணிலாம் அடிக்கும் இல்லையா? இதெல்லாம் இன்னும் ஒரு 11 மணி நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனால் இந்த நாட்களில், இந்த நேரங்களில் திருப்பலி என்பது ஒரு காண கிடக்காத பாக்கியம். நீங்களாம் வரும்போது ஒரு 4 பேர் இருந்தாங்க இல்லையா? மதுரையிலிருந்து வந்தாங்களாம். ஆலந்தலைக்கு இரவு திருப்பலிக்காக போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களுக்கு இன்னைக்கு காலையில் பூசையே கிடைக்கல ஃபாதர். ஏன்னா நைட்டு மிட் நைட் பூசை இருக்கிறதுனால காலையிலேயே எங்களுக்கு பூசை வைக்கலை அப்படின்னாங்க. அதனால் ஒரு பூசை பார்த்தலாம் நினச்சி வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இன்றைக்கி நிறைய பேருக்கு என் பூசை பாக்கியமே கிடைச்சிருக்காது இல்லையா? ஆனால் கடவுள் நம்மை பாருங்கள், காலையிலும் ஒரு திருப்பலி கொடுத்துருக்கிறார், மதியமும் ஒரு திருப்பலி கொடுத்துருக்கிறார், இரவு திருவிழிப்பு திருப்பலி கொடுக்கிறார். எவ்வளோ நம்ம பேறு பெற்றவர்கள் இல்லையா? உலகத்திலே நம்மை போல பேறு பெற்றவர்கள் யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பாக்கியவான்கள் நாமங்க. எனவே ஒரு நல்ல கையை தட்டி நம்ம நாமே வாழ்த்துவோம், உற்சாகப்படுத்துவோம். சரி, பாலன் இயேசு பிறக்கிறார். இது யாருக்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியாக அமைகிறது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க அழைக்கிறேன். இயேசுடைய பிறப்பு நிகழ்ச்சியில் எந்தெந்த வயதினர்லாம் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் வியப்பாக இருக்கும். உதாரணமாக இயேசுடைய பிறப்பில் குழந்தை பருவத்துக்கான நற்செய்தி இருக்கா? குழந்தைகள் இருக்கிறாங்களா? இயேசு பிறப்பு ஒட்டி நிகழ்ச்சியில் யாரு? மாசில்லா குழந்தைகள். இயேசு கிறிஸ்துவுக்காக முதலாக இரத்தம் சிந்திய குழந்தைகள். இவங்கெல்லாம் குழந்தைகளாக இருக்காங்க. வெரி குட். அடுத்த வயது ஒரு இளமை பருவம்னு வச்சுக்கிடுவோமே. இயேசுவின் பிறப்போட்டி நிகழ்ச்சியில் இளமை பருவத்திற்கு இடம் இருக்கிறதா? இளைஞர்களுக்கு இடம் இருக்கா? அனிமலா? என்ன இதயத்துல இடையர்களை கண்டிப்பாக இளைஞர்கள் இருப்பாங்க. குடியில் கூட நாம பார்க்கலாம். சரி, ஏன்னா இளைஞர்கள் தான் திடகாத்தமா அந்த ஆடுகளை எல்லாம் மேய்க்கக்கூடியவர். இளம்பெண்ணுக்கு இடம் இருக்கிறதா? இளம்பெண்ணுக்கு இடம் இருக்கா? இல்லையா? மாதாவே ஒரு இளம்பெண் தான். நீ அங்க சொன்னீங்க, இங்க சொல்லணும். மாதாவே ஒரு
இளம்பெண். அப்போ இளைஞருக்கு இடம் இருக்கிறது, இளம்பெண்ணுக்கும் இடம் இருக்கிறது. முதியோருக்கு இடம் இருக்கிறதா? சூசேப்பரா? அப்படியா லீலியம்மா? சூசேப்பர் முதியோரா? சரி, அரசர்கள் பணக்காரர்கள்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? சிமியோன், வெரி குட். தாத்தாக்கு அப்போ இடம் இருக்கு. பாட்டிக்கு இடம் இருக்கா? அன்னாள், குட். அதுதான் நாளில் பாட்டிகளாக நம்ம இணைந்திருக்கிறோம் அப்படின்னா, நீங்களும் பாலநேசு பிறப்பில் அக்கறைப்பட்ட மக்களாக இருக்கிறீர்கள் என்பதை தான் இந்நாளில் சிந்திக்க உங்களை அழைக்கிறேன். அன்னாள், பைபிளில் அதிகமாக வர்ற பேரை யாருன்னா அன்னாள். 3 இடத்துல அன்னாள் பேர் வரும். ஒன்று சாமுவேலுடைய தாய் அன்னாள், அடுத்து சிம்சனுடைய தாய் ஒரு அன்னாள் தான். சரியா? சாமுவேல் தாய் பாடின பாட்டை தான் யார் பாடினா? மாதா பாடினாங்க. அந்த அன்னாள் பாடின பாட்டை தான் மாதா பாடினாங்க. அடுத்து அதான் அதுக்கு முன்னாடி மாதாவுடைய அம்மா பேர் என்னது? அதுவும் அன்னாள் தான், இல்லையா? 4வதாக இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட போது ஒரு அம்மா பாடினாங்க. அதை மட்டும் கொஞ்சம் வாசித்துக்கிறேன். சரிங்களா? ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கின ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். வயது முதிர்ந்தவர்னா என்னது? அவங்க ஒரு பாட்டி. மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர். அப்படின்னா அவங்களுக்கு கணவர் இல்லை. அவருடைய வயது 84. 84 வயசுல யாராவது இருக்கீங்களா? யாரு? அப்படியா? வெரி குட். அப்போ அண்ணாலோட பேர் வச்ச ஒரு மாபெரும் பாட்டியை நம்ம வச்சிருக்கோம், இல்லையா? சிறப்பு. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பு இருந்து மன்றாடி அள்ளும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அப்போ பாட்டிகளுடைய வேலை என்ன? சமைக்கிறதா? இல்லை கேலண்டரில் கலர் அடிக்கிறதா? பாட்டிகளுடைய வேலை என்னது? என்னது? நோன்பு இருக்கணும். முதலில் டாக்டர் சிஸ்டர் நோன்பு இருக்கலாமா? நோன்பு இருக்க வேண்டும். 2வது அள்ளும் பகலும் ஜெபிக்கணும். அள்ளும் பகலும்னா இரவும் பகலும். அப்போ எல்லா நேரமே நீங்க ஜெபிக்கணும். நாம இரவு போல என்ன பண்ணிடுறோம்? டிவி முன்னாடி உட்கார்ந்துடுறோம், இல்லையா? உட்கார்ந்துடும். ஒரு சிலர் உட்கார்றோம். ஆனால் அதுல இருந்து நாம மீண்டு அள்ளும் பகலும் ஜெபிக்கணும். 3வதாக திருப்பணி செய்யணும். திருப்பணினா என்னது? கோயிலுக்கு உதவி செய்தல். கோயிலுக்கு உதவி செய்யவிட்டாலும் நீங்கள் அருள் சகோதரிக்கு உதவி செஞ்சாலே அது ஒரு மாபெரும் திருப்பணி. அப்போ 3 விஷயங்களை இந்த அன்னாள் பாட்டி இன்று உங்களுக்கு கத்து தருகிறார். ஒன்று, நோன்பு இருக்கணும். சரிங்களா? எல்லாமே நோன்புனா என்னது? நான் ஆசைப்படுறதெல்லாம் விடுறது. ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கிறது கிடையாது. ஆசைப்படுறதெல்லாம் விடுறது. ஒரு சிலருக்கு கறி பிடிக்கும், ஒரு சிலருக்கு காய்கறி பிடிக்கும், இல்லையா? ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? இல்லாததுக்கு கேட்டு நம்ம அடம் பிடிப்போம். அந்த பொருள் அவளுக்கு போட்டிருக்கு, எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு அடம்தனம் இருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம நோன்பு இருக்கணும். நம்ம ஆசைப்படுறது கிடைக்காம இருப்பதே நோன்பு. 2வதாக ஜெபிக்கணும். கடவுள் நல்ல ஒரு நிலையை கொடுத்திருக்கிறார். எனக்கு மாமா எனக்கு சொன்னதுன்னு, ஒரு நாளைக்கு கடவுள் 3 வேளை உணவு கொடுத்திருக்கிறார், இல்லையா? அதே போல் இன்னைக்கு நம்ம உடல்நிலை சரியில்லைன்னா 3 வேளையும் மாத்திரை கொடுப்பாங்க, அப்படிதானே? அப்போ என்ன ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க? உணவுக்கு முன், உணவுக்கு பின். மாத்திரை போட, ஆனால் உணவையும் உண்றோம். ஆனால் இறை வார்த்தையை நாம் வாசிக்கிறோமா அப்படின்னா இல்லை. உணவுக்கு முன் நீங்கள் கண்டிப்பாக இறை வார்த்தை ஒரு அதிகாரத்தை வாசித்துட்டு தான் உணவை எடுக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. அது முதல்ல ஃபாலோ பண்ணேன், இப்போ முடியல. நான் உங்களுக்கு சொல்கிறேன், சாப்பிட்றதுக்கு முன்னாடி குழு ஜெபம் இருக்கும், கண்டிப்பாக உண்டு. ஆனால் சாப்பிட்றதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 மணி ஜெபமாலை நீங்கள் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். 3 வேளையும் நீங்கள் என்ன சொல்லி ஆகணும்? ஜெபமாலை சொல்லி ஆகணும். சாப்பிட்றதுக்கு முன்பாக தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் எத்தனை நாள் சொல்லிக்கோங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 10 மணி ஜெபமாலை கண்டிப்பாக யாருக்காக சொல்லி ஆகணும்? மாதாவுக்காகயா? சூசேப்பருக்காக சொல்லுவோமா? யாருக்காக சொல்லணும்? சிஸ்டர்களுக்காக நீங்க சொல்லணும். தனிப்பட்ட ஜெபத்தை தான் நீங்க யாருக்காக செய்யணும்?
உங்கள் பிள்ளைகளுக்காக செய்யணும். சரிங்களா? அதனால் இரண்டாவதாக, முதலில் உங்களுக்கு ஆசைப்பட்டதை விடுங்க. ரெண்டாவதாக நீங்கள் ஜெபமாலை ஜெபிக்கணும் நம்முடைய அருள் சகோதரிகளுக்காக. மூன்றாவது திருப்பணி செய்யணும். திருப்பணினா என்னது? நம்முடைய அருள் சகோதரிகளுக்கு உதவுறது. உங்களால் முடியாதுதான், ஆனால் இருந்தாலும் எந்த அளவுக்கு உதவ முடியுமோ அந்த அளவுக்கு உதவணும். இனி சிஸ்டர்ஸ்க்கு உங்களுக்கு வேலை செய்யக்கூடாது. நீங்கள் யாருக்கு வேலை செய்யணும்? சிஸ்டர்ஸ்க்கு வேலை செய்யணும். இந்த 2025ஆம் ஆண்டோடு அந்த வரலாறு மாற்றப்பட்டிருக்கணும். கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் யார் தான் ஓடி ஓடி வேலை செய்யணுமா? உங்களுக்கெல்லாம் யார் இப்போ சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கா? ஆனால் இது உங்களெல்லாம் நான் என் பங்களாவில் கூட்டு போய் நான் சமைச்சிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு சமைச்சு கொடுப்பீங்கல்ல. ஆனால் நீங்கள் ஏன் சிஸ்டருக்கு சமைச்சு கொடுக்க மாட்டேங்கிங்க? அப்போ விட மாட்டேங்காங்க ஃபாதர், இல்லையா? சரி, அதான் நீங்கள் கொஞ்சம் ஆர்வத்தோடு இன்னும் திருப்பணிகளை செய்ய முயல வேண்டும். இதுதான் இந்த 3 விஷயத்தை தான் இந்த அன்னாள் பாட்டி சொல்கிறா. எத்தனை வயசில் செஞ்சாங்களா இவங்க? 84 வயசு. டீச்சரை தவிர மற்ற எல்லாருமே கண்டிப்பாக செய்யலாம். காரணம் அன்னாள் பாட்டி செஞ்சுருக்காங்க. சரியா? எனவே இந்த ஒரு சிந்தனையை ஏற்றுக்கொண்டு நீங்கள் கடவுளிடம் ஜெபித்து சிறப்பாக நோன்பிருந்து ஜெபித்து திருப்பணி செய்து வாழ வர வேண்டி திருப்பலி நினைவோம். அனைவரும் விழுந்து நிற்போம். நம்முடைய தேவைகளுக்காக இறைவனிடம் உருக்கமாக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்துகின்ற எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் ஒவ்வொருவருக்காகவும் உம்மிடம் வேண்டுகின்றோம். நீர் விட்டு சென்றுள்ள இந்த இறையாட்சி பணியை உலகம் எத்திசையிலும் பறைசாற்றுவதற்கு தேவையான உடல் உள்ள ஆன்ம பலத்தை நீர் அவர்களுக்கு தந்து வழிநடத்தவும், விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் பணி செய்வதற்கான ஆற்றலையும் சக்தியையும் தூய ஆவியின் அருளையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, எம் பங்கில் உள்ள எல்லா குடும்பங்களையும் திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். புனித அந்தோனியாரை போல உம்மில் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திடவும், நீர் எம்மீது காட்டுகின்ற அன்பை உணர்ந்து உம்மையே முழு முதல் தெய்வமாக வழிபட அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, எம் முதியோரத்திலுள்ள அனைத்து முதியவர்களையும் பாவம் தருகின்றோம். நீர்தாமே ஒவ்வொருவருக்கும் தாயாகவும் தந்தையாகவும் இருந்து உமது அருளின் வழியின்படி வழிநடத்தல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்கள் தர்மங்கள் எல்லாம் விண்ணகத்தில் எழுதப்பட்டுள்ளன என்று மொழிந்த அன்பின் இறைவா, எங்கள் இல்லத்திற்கு உபகாரம் செய்கின்ற ஒவ்வொரு உபகாரிகளையும் அது பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். அவர்களுடைய குடும்பங்களை நீ நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், பயணங்களில் உமது உறுதுணையை கொடுத்து வழிநடத்த இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் தந்தையே, எம் இல்லத்தில் இருந்து வாழ்ந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் நித்திய இளைப்பாற்றி அளித்துள்ளபடியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவரிடம் உருக்கமாக மன்றாடுவோம். அன்பின் இறைவா, இதோ நம்பிக்கையோடு நாங்கள் கேட்கின்ற எல்லா வேண்டுதல்களையும் நீர் கனிவுடன் கேட்டு நாங்கள் வேண்டிய அனைத்து வேண்டுதலையும் நிறைவாய் பெற்றுக்கொண்டு மனதிருவியோடு வாழ முத அருளை பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்கே நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் பெறும் காணிக்கையை உவப்புடன்
உழைப்பின் கனி இது உனக்காக, உன்னரு கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனி இது உனக்காக, உன்னரு கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பில் சிறந்ததை தருகின்றேன், உன் படைப்பில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. இறைவன் வாழ்த்து பெறுவாராக. உடல் பொருளாவி உனக்காக, உன் பணி புவிதனில் நிறைவாக. உடல் பொருளாவி உனக்காக, உன் பணி புவிதனில் நிறைவாக. மடிந்திடும் மனிதத்தின் விளக்காக, மடிந்திடும் மனிதத்தின் விளக்காக. நான் மகிழ்வுடன் நிலையே தருகின்றேன், நான் மகிழ்வுடன் நிலையே தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம்முடைய திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது புனிதரவியின் அனைத்து நலனுக்காகவும் அதை கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அனைவருக்கும் தம்மையை வழியாக கையளித்த எங்களுடைய ஒரே எதிர்நோக்கியாகியும் கிறிஸ்துவின் முகத்தை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் கதிரவன் தோன்றி மறையும் வரை அவர் வழியாக உமது பெயர் எல்லா நாடுகளிலும் போற்ற பெறவும், எல்லா இடங்களிலும் உமது மாட்சிக்கு உகந்த ஒரே காணிக்கை ஒப்பு கொடுக்கப்படவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவர்க்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் முற்கால வாக்குறுதிகள் நிறைவடைந்துள்ளன, நிழல்கள் ஒளிக்கு வழிவிடுகின்றன. தான் மீண்டும் பிறந்திருப்பதை உலகம் காண்கின்றது. மனிதமும் புதியதாக படைக்கப்பட்டுள்ளது. எல்லா காலத்திற்கும் என ஒரே ஒரு முறை நம்மையே சிலுவையில் கையளித்ததால் சிதறி கிடந்தவும் பிள்ளைகள் அனைவரையும் ஒன்றாக கூட்டி சேர்க்க விரும்பினார். அவர் மாட்சியில் உயர்த்த பெற்று பலருள் தலைபெறவராய் திகழ்ந்து நிலையான மகிழ்ச்சியின் எதிர்நோக்கை எங்களிடையே பரவச் செய்தார்.
ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தே காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து வெச்சு பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்க எண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் ஊழியம் முறைய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்து உடலில் இரத்தத்திலும் உங்களும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீவன், எல்லா திருநிலையினர்,
ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயர்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சுசையப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலராயிருக்கிற கோடி அற்புத புனித அந்தோணியார், இவ்வுலகில் நமக்கு வந்தவராய் இருந்தவங்கள் மறைமாவட்ட புனிதர்களாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளம் தகுதி பெற்று ஓம் திருமணேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாள் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை வச்சு யாதொரு கடக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையையே கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர்களும் அமைதியை உளமாற பகிர்ந்து மகிழ்வோம். இறைவனின் செம்மதியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும்
இறைவனின் சம்மதியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மதியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இச்செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் வேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கணிந்து வந்த அமுதே சிந்தை மகிழுறவே தந்தை தரும் உணவே அன்பில் கணிந்து வந்த அமுதே சிந்தை மகிழுறவே தந்தை தரும் உணவே உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் எனில் வாழும் உணவாக அழைத்தேன் உனக்காக நான் ஏங்கி தவித்தேன் எனில் வாழும் உணவாக அழைத்தேன் அன்பில் கணிந்து வந்த அமுதே சிந்தை மகிழுறவே தந்தை தரும் உணவே வரும் தேவன் உனை காண்கையில் வரும் தாகம் பசியாவும் பறந்தோடுதே மறந்தாலும் மறவாத உனதன்பையே இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே பசியார பறிவோடு அழைக்கின்றேன் வாம் இசையோடு கவி சேரும் சுவை காணுவேன் உனை தேடி உனை நாடி நிறைவாகுவேன் உன்னில் உருவாகுவேன் அன்பில் கணிந்து வந்த அமுதே சிந்தை மகிழுறவே தந்தை தரும் உணவே என்னோடு நீ கொண்ட உறவானது எந்தன் உயிர் போன பின்னாலும் விலகாதது என் மீது நீ கொண்ட அன்பானது அது தினந்தோறும் பலியாக அரங்கேறுது இறைவா என் அகம்பாருமே இதயம் என் இதயம் உன்
சமபந்தி உருவாகுமே, மண்ணில் உருவாகுமே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழுறவே, தந்தை தரும் உணவே. சிந்தை மகிழுறவே, தந்தை தரும் உணவே. கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகம் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய பயணத்தில் இறைவார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூப்ளி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளை, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமீன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, வானக உணவினால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். வாழ்வின் நற்செய்தியோடு இணைவிடாது ஒன்றித்திருந்து மனித குடும்பத்திற்கு வாழ்வளிக்கும் புலிகாரமாகவும் மீட்பின் கருமையாகவும் நாங்கள் திகழச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பு ஆசிரியருக்காக தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவர் ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், கடவுள் என்றும் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. தந்தையே, கருணை தெய்வமே, எங்கள் அந்தோணியாரே. அன்பு தந்தையே, கருணை தெய்வமே, எங்கள் அந்தோணியாரே. புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க. வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க.
இறைவன் வழியில் நாங்கள் செல்ல வழியை சொன்னவரே, இறைநல் வாழ்வில் நிதமும் வாழ பாதை தந்தவரே, இறைவன் ஒளியில் நாங்கள் செல்ல வழியை சொன்னவரே, இறைநல் வாழ்வில் நிதமும் வாழ பாதை தந்தவரே, எந்த நெஞ்சில் நீ இருந்து உன்னை நெறி செல்ல, இறைவன் வாக்கை வாழ்ந்து காட்ட புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க, வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க, அன்பு தந்தையே கருணை தெய்வமே எங்கள் அந்தோணியாரே. திருத்தந்தின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமே உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.